ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். உலக அரசியலில் பெரிய அதிர்ச்சி. யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட்டாளி நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். கெட் யுவர் ஓன் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே அமெரிக்காவை நம்பி இருக்காதீங்க. அவரவர்களின் தேவைக்கு ஏற்ப எண்ணெயை தாங்களே தயாரித்து கொள்ளவும். இந்த கடுமையான எச்சரிக்கை யூகே மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்காக தான் இந்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். ஏன்னா அவங்க ஈரான் போரில் எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்கல. இராணுவத்திற்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாலும் எண்ணெய் விலை உயர்வு மற்றும் உலக அளவில் இருக்கும் பதற்றமான நிலையைத்தான் இது சம்பந்தப்படுத்தி இருக்கு. சரி, ஏன் இதை சொல்லியிருப்பார்? ஏன்னா ஒன்று, குளோபலாக எண்ணெய் விலை அதிகமாகிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பல நாடுகள் இறக்குமதியை தான் நம்பி இருக்காங்க. குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸு அதிக அளவு இறக்குமதியைத்தான் நம்பியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இது மிகவும் அதிகமாக சுமையாக இருக்கிறது. ஸோ மேபி அதுக்காக ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நாம் நினைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன மாதிரி இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பர் 1, உலக எண்ணெய் சந்தையில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எரிபொருள் விலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக, அமெரிக்கா மற்றும் அலைஸ், அதாவது கூட்டாளி நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மாறக்கூடும். ட்ரம்ப் சொன்னது இது வலுவான முடிவா அல்லது ஆபத்தான முடிவா என்று உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.